ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமார். நம்ம தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் திரைப்பட நடிகர்கள் அரசியல் கட்சி தொடங்குவது அப்படிங்கிறது தமிழகத்துல ஒரு நீண்ட வரலாறு அப்படின்னே சொல்லலாம். ஆனா, அரசியல் கட்சி தொடங்குன எல்லாருக்குமே வெற்றி கிடைச்சதா அப்படிங்கிறது கேள்விதான். என்னடா இவன் திடீர்னு சம்மந்தம் இல்லாம பேசுறான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அப்படிதான் இல்ல. இதுவரைக்கும் எந்தெந்த நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க, அந்த கட்சியோட தற்போதைய நிலைமை என்ன அப்படிங்கிறத இந்த காணொளியில விரிவா பார்ப்போம். வெல்கம் டூ ஜெம் டாக்ஸ். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து வெளியே வந்து 1972ல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்த தொடங்குறார். அந்த கட்சி தமிழ்நாட்டுல பெரிய அரசியல் சக்தியா வளர்ந்து வருது. எம்ஜிஆர் மட்டுமே கட்சி தொடங்கி தமிழகத்துல தொடர்ந்து 3 முறை ஆட்சி அமைத்த ஒரே நடிகர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம். அவரோட வெற்றிக்கு பின்னாடி சில முக்கிய காரணங்கள்லாம் இருக்கு. திராவிட இயக்கத்தினோட பின்புலம். எம்ஜிஆர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு பல ஆண்டுகளா திமுகவுல ஒரு முன்னணி தலைவராகவும் நட்சத்திர பேச்சாளராகவும் இருந்தார். திமுகவுக்கு அவர் ஆற்றிய தேர்தல் பிரச்சாரங்கள் கட்சிக்கு வந்து பெரும் பலத்தை சேர்க்குது. கருணாநிதியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா அவர் அதிமுகவை தொடங்கிய போது திமுகல இருந்த பல முக்கிய தலைவர்களும் தொண்டர்களும் அவரோட சேர்ந்து இணைகிறாங்க. இது அவரோட கட்சிக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்து கொடுக்குது. எம்ஜிஆர் அவர்களுடைய மக்கள் செல்வாக்கு அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு நடிகரா அவர் பெற்ற மக்கள் செல்வாக்கு அரசியல் தலைவராக அவரது வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமா அமையுது. எம்ஜிஆர் அவரோட திரைப்படங்கள்ல அவர் ஏற்று நடித்த பாத்திரங்கள் சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களின் நாயகனா அவரை நிலைநிறுத்துது. எம்ஜிஆரின் அரசியல் வெற்றி ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. அது பல தசாப்த கால அரசியல் ஈடுபாடு, மக்கள் தொடர்பு மற்றும் சரியான நேரத்துல எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் காரணம். அதன் பிறகு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியை தொடங்குறாரு. 1989ல அதிமுக ஜானகி அணியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுறாரு. ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற முடியல. குறிப்பா சொல்லணும்னா சிவாஜியே திருவையாறு தொகுதியில தோல்வி அடைகிறார். அதன் பிறகு அரசியல்ல இருந்தே மெதுவா விலகுறார். பின்பு அதே ஆண்டு, அதாவது 1989ல நடிகர் பாக்யராஜ் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு தனி அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறார். ஜெயலலிதா அவர்களை வைத்து அரசியல் செய்து விடலாம் என்ற அவரோட முயற்சி கனவா போகுது. அதன் பிறகு கட்சியை கலைத்து விட்டு மீண்டும் சினிமாவுக்கே போறாரு பாக்யராஜ். அதன் பிறகு திமுகவின் அனுதாபியாக, அதாவது குறிப்பா சொல்லணும்னா கருணாநிதியின் ஆதரவாளராக வலம் வந்த இயக்குனர், நடிகர் இப்படி பலமுகம் கொண்ட ராஜேந்தர் வந்து தாயக மறுமலர்ச்சி கழகம் என்ற கட்சியை நிறுவுறார். தேர்தல்ல படுதோல்வி தான் அவருக்கு கிடைக்குது. அதன் பிறகு தாயக மறுமலர்ச்சி கழகம் கட்சியை கலைத்து திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாரு. இப்பவும் பெயரளவுல லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு கட்சியை நடத்திட்டு வராரு. அந்த கட்சி என்ன நிலைப்பாட்டுல இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதுதான் உண்மை. அதன் பிறகு 2005ல கேப்டன் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை தொடங்குறாரு. மக்கள் இடத்துல மாற்று சக்தியா வெளிவராரு. கட்சி வேகமா வளர்ச்சி பெறுது. 6 ஆண்டுகள்ல தமிழகத்துல முக்கிய அரசியல் சக்தியா மாறுது. 20, 30 ஆண்டுகள் அரசியல்ல இருந்த தலைவர்களுக்கு போட்டியா உருவாகுது. விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னா, விஜயகாந்த் மக்களோட குறைகளை நேரடியா கேட்டாரு. உடனடியா பதில் அளிச்சாரு. இதனால மக்கள் இடத்துல நம்பிக்கை உருவாகுது. அரசியலும் வேகமா உயருது. எதிர்க்கட்சி தலைவர் போன்ற பதவிகள் எல்லாம் வந்து வைத்தாரு. விஜயகாந்தோட மறைவுக்கு பிறகு அந்த கட்சியோட நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப மோசம். நம்ம எல்லாரும் அறிஞ்சதுதான். இப்ப 2026 தேர்தல்ல திமுக கூட்டணியில போட்டியிடுறாங்க. அதன் பிறகு அதிமுக, திமுக என ரவுண்ட் அடித்து நாடாளுமன்ற உறுப்பினரா பதவி வைத்த சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் 2007ஆம் ஆண்டு சமத்துவ மக்கள் கட்சி என்ற அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறாரு. பல ஆண்டு காலம் அரசியல்ல போராடுறாரு. தனித்தும் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தும் போட்டியிடாரு. ஒரு கட்டத்துல கட்சியை கலைச்சிட்டு பாஜகவுல ஐக்கியமாயிடுறாரு. அதன் பிறகு 2009ஆம் ஆண்டு நவரச நாயகன் கார்த்தி அவர் அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சியை நிறுவுறாரு. அந்த கட்சி வெறும் பேருக்கு மட்டுமே இருந்துச்சு. இப்ப கூட நம்ம அத பூத கண்ணாடிய வச்சு தேடினாலும் அந்த கட்சியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதன் பிறகு 2010ல இயக்குனர் சீமான் தலைமையில உருவான நாம் தமிழர் கட்சி தமிழக அரசியல்ல ஒரு தனித்துவமான பாதையை உருவாக்க முயற்சி செய்து வருது இதுவரைக்கும். திராவிட அரசியல், அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே போன்ற பல ஆண்டுகளா ஆதிக்கம் செலுத்தி வர நிலையில அதற்கு மாற்றாக தமிழ் தேசியவாதம், மொழி அடையாளம், மண் மற்றும் இன உரிமை போன்ற கருத்துக்களை முன்வைத்து சீமான் அரசியல் செய்கிறார். ஆனா தேர்தல்ல இது வரைக்கும் வெற்றி எட்டுச்சா அப்படின்னா எட்டவில்லை.
தொடர்ச்சியா அவருக்கு வந்து நிறைய ஏற்றுமுகம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது 10, 15 ஆண்டுகளாக ஒரு தனிச்சையா போட்டியிட்டு எந்த அணியிலயும் கூட்டணி சேராம தனிச்சையா போட்டியிட்டு இப்ப தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா இருக்காங்க. 2024ல களம் காண்றாங்க தனித்து. இது அவங்களுக்கு எப்படி அமையும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு நகைச்சுவை நடிகர் கருணாஸ் முக்குளத்தோர் புலிப்படை என்ற அரசியல் கட்சிய தொடங்குறாரு. அதிமுக கூட்டணியில இணைந்து சட்டமன்ற உறுப்பினராவும் ஆகுறாரு. இந்த தேர்தல்ல அதாவது 2026 தேர்தல்ல திமுக கூட்டணியில இடம் பிடிச்சிருக்காரு. அவரோட இதுவும் பயணமும் இந்த 2026 தேர்தல பொறுத்து தான் இருக்கு. அதன் பிறகு 2018ஆம் ஆண்டு உலகநாயகன் கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சிய தொடங்குறாரு. திமுக அரசுக்கு எதிரா பிரச்சாரங்களையும் செய்றாரு. குறிப்பா சொல்லணும்னா வாரிசு அரசியல், ஊழல் லஞ்சத்த ஒழிக்கணும் அப்படிங்கிற பிரச்சாரங்கள முன்வைக்கிறாரு. மக்களிடத்துல குறிப்பிடத்தக்க ஆதரவ பெறுறாரு. அதன் பிறகு இந்த உள்ளாட்சி தேர்தல், அ நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு தேர்தல்ல போட்டியிடுறாரு. தேர்தல்ல எதிர்பார்த்த வெற்றிய அவரால பெற முடியல. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட் டைம்ல திமுகவோட ஒரு ராஜ்யசபா தொகுதியோட தன்னோட கட்சிய வந்து திமுகல இணைச்சிருக்காரு. 2024 எல்லாரும் பேசக்கூடிய ஒரு கட்சி. இப்போதைக்கு இந்த எலக்ஷன பொறுத்தவரைக்கும் மாற்று சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி. அதாவது 2024ஆம் ஆண்டு நடிகர் விஜய் தலைமையில உருவான தமிழக வெற்றி கழகம். தமிழக அரசியல்ல புதிய மாற்றத்த உருவாக்கும் நோக்கத்தோட தொடங்கப்பட்டது தான் இந்த கட்சி. பல ஆண்டுகளா சமூக சேவைகள்ல ஈடுபட்டு வந்த விஜய் தனது ரசிகர் மன்றங்களின் மூலம் மக்கள் தொடர்ப வளர்க்காரு. அதன் தொடர்ச்சியா அரசியலுக்கு நேரடியா வர முடிவு செய்றாரு. அரசியலுக்கு வர காரணம் அப்படின்னா, தமிழகத்துல நீண்ட காலமா திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இரு பெரு கட்சிகள் மாறி, மாறி ஆட்சி செய்து வரும் நிலையில, அதற்கு மாற்றா ஒரு புதிய அரசியல் சக்தியா உருவாக வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல டிவிகே வந்து உருவாக்குறாரு. டிவிகே தொடங்கப்பட்டதும் மக்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு உருவாகுது. குறிப்பா இளைஞர்கள் மற்றும் புதிய வாக்காளர்கள் இந்த கட்சிக்கு ஆதரவு காட்டத் தொடங்குனாங்க. ஆனா, தேர்தல் களத்துல டிவிகே இன்னும் முழுமையா தனது சக்திய நிரூபிக்க வேண்டிய நிலை இன்னைக்கும் இருக்கு. ஏன்னா, பொதுவா அ நம்ம பார்த்தது மாரி தான். பல நடிகர்கள் திரையோட உச்சத்திலிருந்து வந்துவாங்க. அரசியல்ல சாதிக்க முடியுமா? எம்ஜிஆருக்கு அப்புறம் அரசியல்ல சாதிக்க முடியுமா? என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இப்ப மக்களிடத்துல தாவேகாவுக்கும் நல்ல வரவேற்பும் இருக்கு. அதே மாரி நெறைய எதிர்ப்புகளும் இருக்கு. ஆனா, அவங்க 2026 தேர்தல்ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தமிழக அரசியல் வரலாற்றுல திரை நட்சத்திரங்கள் மக்கள் மத்தியில பெரும் செல்வாக்கு பெற்றவர்களா இருந்திருக்காங்க. அதை ஏத்துக்கணும். எம்ஜிஆர் முதல் விஜய் வரை பல நடிகர்கள் அரசியல்ல நுழைந்து தங்கள் செல்வாக்க நிரூபிக்க முயற்சி செய்றாங்க. ஆனா, எம்ஜிஆர தவிர வேற எந்த நடிகரும் தமிழகத்தில் வெற்றிகரமான அரசியல் தலைவரா இதுவரையும் உருவெடுக்கவில்லை. எம்ஜிஆருக்கு பிறகு அந்த வெற்றிடத்த விஜய் நிரப்புவாரா என்ற கேள்வி தற்போது அரசியல் களத்துல பரவலா விவாதிக்கப்படுது. எம்ஜிஆர போல விஜய் அந்த இடத்த நிரப்புவாரா? நிரப்ப மாட்டாரா? என்பதெல்லாம் பொறுத்திருந்து 2026 தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். மீண்டும் இன்னொரு காணொளியில வந்து உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்து.